அவ்வளோதாங்க. முத்துக்குமரன் டிசைட் பண்ணிட்டாப்ல. அதாவது அருண் டபுக்கு டப்பா அருணை வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கிளியராக முடிவு பண்ணிட்டாப்ல. காலையிலே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த மாதிரி இந்த மேட்டரை வந்து எல்லாரும் முன்னாடி பேசணும் அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட நேற்று நைட்டு சொல்லியிருந்தார்ல. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மார்னிங்கே பார்த்தீங்கன்னா தீபக் நீங்கள் அதை பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு கான்வர்சேஷன் பயங்கரம் பில்ட் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பக்கம் நியாயம் தப்புன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி டிஸ்கஷன் போக ஆரம்பிச்சிச்சு. அதாவது முத்துக்குமரன் வந்து என்ன யோசிச்சிருக்காருன்னா, இவர் அருண் வந்து அங்கே பேசிட்டார்ல, பேசிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இந்த மாதிரி நான் கேட்டது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டு போயிட்டாரு. இவருக்கு என்னன்னா மொத்த பேர் முன்னாடி தான் நீ பேசுன, அப்போ மொத்த பேர் முன்னாடி சாரி கேட்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட இன்டென்ஷன். அது வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா கடைசியில் பேசும்போது தெளிவாக சொல்லிட்டாரு. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அருண் வந்து தனியாக சாரி கேட்டு பொதுவாக வந்து நான் பேசுறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அதுக்கு தான் இவர் என்ன சொல்றாரு, மொத்த பேர் முன்னாடி சாரி கேளு, நான் பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுன்றது இவரோட கோரிக்கை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஒரு தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தீபக் என்ன பண்ணுறாரு, திருப்பி பேசுறாரு, பேசிட்டு கடைசியாக என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து இந்த கிச்சன் டீமில் ஏதாவது வேலை செய்யும் போது அங்கே கான்வர்சேஷன் பில்ட் பண்ணாதீங்க, அங்கே ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டன் மைண்ட் செட்லேருந்து என்ன கேப்டன் மைண்ட் செட்லேருந்து பார்த்தா அது கரெக்ட் தான், தப்புன்னு சொல்ல முடியாது. பட் திருப்பி அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நேற்று நைட்டுமே சொல்லலை, இப்பயுமே சொல்லலை. என்ன மேட்டர்னா இது கிச்சனில் வராதிங்கன்னு தான் சொல்றாரு தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் மேலே தப்புன்னு சொல்றாரு. முத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு தனியாக கொடுத்துட்டாங்க, ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சைடில் தான் ப்ளேம் பண்ணுறது தவிர இந்த சைடு திரும்பி அருண் நீ சொன்னதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கூட வந்து தீபக் வந்து சொல்லலை. ஸோ இது எதனால் சொல்ல மாட்டாருன்னு தெரியல. மேபி கிச்சன் டீம்ன்றதுனால கிச்சன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்கோசம் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. பட் முத்துக்குமரன் இந்த விஷயத்தில் வந்து கிளியராக இருக்காது, இது விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாரு. அவ்வளோதான், அருணை வந்து இதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் அடிக்கடி முட்டிக்கிட்டே இருந்தது. அது காரணம் பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து முத்து மேலே பயங்கரமான ஒரு வன்மம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. அது சண்டே எபிசோடுக்கு அப்புறமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா வச்சு செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நேற்று நைட்டு பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் மஞ்சரிக்காக நீ சப்போர்ட்டுக்கு வராதுன்னு நான் சொல்லவே இல்லை, மஞ்சரி பேரே நான் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் வந்து அப்படியே மாற்றி விட்டாப்ல. ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்தாலே நீ ஃப்ரெண்டுன்னு கூட வந்துடுற, அதை மஞ்சரிக்காகவே நீ கூட மஞ்சரி பேச வந்தாலும் நீ கூட வந்துடுற அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. மஞ்சரி பேரை யூஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான குறும்படமும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்விட்டரில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க முத்துக்குமரனோட ஃபேன்ஸ். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ இல்லை, இருந்தாலும் இப்போ அவன் ஒரு விஷயத்தை பேசிட்டான், தனியாக வந்து இந்த மாதிரி சாரி கேட்டுட்டான், அது மொத்த பேர் முன்னாடி இப்போ பேசும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது தப்பு கரெக்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தீபக் இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்புறாரோ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரே டைம் நேற்று நைட்டு பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஆமாடா நீ பேசுறது தப்புடா, அதே மாதிரி நீ இந்த இடத்துல கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைட்லையும் பேசி முடிச்சு விட்டுருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சுது. ஒரு சைடில் மட்டுமே பேசி ஒரு சைடு மட்டுமே ஆஃப் பண்ணி போனதுனால இப்போ என்ன ஆகுது, இவருக்கு வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. இதில் முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குல்ல, இதில் சில பேர் கொந்தளிச்சிட்டாங்க. ஏன்னா இது நேற்று நைட்டே பேசிட்டீங்க, திருப்பி வந்து இப்போ மார்னிங் பேசிட்டு எங்களுக்குலாம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி தர்ஷிகா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குதுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்களா உட்காந்து கேட்டுட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பேசணுன்னே கூட்டம் பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போயிடுச்சு. அப்பா இதாண்ட சான்ஸ் எல்லாம் ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டானுங்க. ஆனால் மேட்டர் என்ன, இந்த பிரச்சனை இதோட முடிகிற மாதிரி தெரியல, இருக்க பெருசாகி போய்கொண்டு தான் இருக்க போது, அது மட்டும் கிளியராக தெரியுது. இதுக்கு காரணம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வன்மம். அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே ரொம்ப நாளாக ஒரு வன்மம் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு நீ ஏன் சப்போர்ட் வந்து அப்படின்னு கேட்டோன்னா முத்துக்குமரனுக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. அந்த கோவம் வந்து இவருக்கும் வந்துருச்சு. இப்போ என்ன மேட்டர்னா இவன் எப்படி நம்மளை வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல வந்து என்ன திணிக்கிறான், எனக்கு எல்லார் மனசுல என்ன தெரிய வைக்கிறான்னா மஞ்சரினாலே முத்துக்குமரன் சப்போர்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிராண்ட் பண்ணுறான். இதை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் டிசைட் பண்ணிட்டாப்ல. அதனால இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு முத்து ஒன்று பண்ணலாம், இதை வந்து விட்டுடலாம், இந்த பிரச்சனையை வந்து ஓகே பேசியாச்சு முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி விட்டுடலாம். இதை பெருசாக இன்னும் கொண்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக கண்டென்ட் இல்லை. ஸோ கண்டென்ட் இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக இந்தளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்க வேணாமோ அப்படின்னு நம்ம தோணுது. ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே பயந்துட்டாப்புல, இது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுமோ, அதாவது ஒருத்தன் வந்து உள்ளே வந்து நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை ஒன்றே பிடிச்சிட்டு என்ன சொல்லிட்டாரு, ஓகே நான் அந்த மாதிரி பேசுறது தப்பு தான், சாரி நான் இதுக்கப்புறம் அதை பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கையை தூக்கிட்டாப்புல. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் இவருக்கு என்னன்னா முன்னாடி எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கணுன்றது எண்ணம், பட் இதுக்கப்புறம் இதை பெருசாக வளர்க்க வேணாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறாங்க ஷோரா, நேற்று நைட்டு சொன்னதை இப்பயும் சொல்கிறேன், கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய இது காத்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்த பொம்மை டாஸ்க்லேயே அது வரலாம் தான் நினைக்கிறேன். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.